கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள், கடன் கொடுப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். சொந்து போகாதீர்கள். இன்றைய ஜீவ வார்த்தையின் வசனம் சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்கள், அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமானவர்களாம். அப்படின்னா ஆண்டவர் சில நேரத்தில் நம்மகிட்ட சில உடன்படிக்கை பண்ணுறாரு. நாமும் சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சில உடன்படிக்கை பண்ணுறோம். என்ன உடன்படிக்கை பண்ணுறோம்? ஆண்டவர் நமக்கிட்ட என்ன உடன்படிக்கை பண்ணுறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், எல்லாம் உடன்படிக்கை பண்ணுவார். நாம சில நேரத்தில் உடன்படிக்கை பண்ணுவோம். நாங்கள் உமக்காக வாழுவோம், தினமும் நாங்கள் ஜெபிப்போம், ஆலயத்துக்கு போவேன், ஊழியம் செய்வேன், தசமாகவும் கொடுப்பேன். இப்படியெல்லாம் நாமும் சில உடன்படிக்கை பண்ணுவோம். இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நம்ம மீறக்கூடாது, அதன்படி நடக்கணும். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணால் மீறவே மாட்டார். நம்ம சில வேளையில் மீறிடுவோம். இனி ஒன்று, அவருடைய சாட்சி. தேவனுடைய சாட்சியை கை கொள்ளணும். சாட்சிகள் என்றால் தேவன் தன்னுடைய கிரியை மூலம், அற்புதத்தின் மூலம் எழுப்புகிற காரியங்கள், நமக்கு காண்பிக்கிற காரியங்கள், நமக்கு முன்பாக நிறுத்துகிற சில அடையாளங்கள். இதை பார்த்து நம்ம வாழணும் ஆண்டவருக்காக. இப்படி வாழ்ந்தா அவர் என்ன செய்வார்னா, அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய உடன்படிக்கையை, அல்ல நீங்கள் பண்ண உடன்படிக்கையை, ஆண்டவருடைய சாட்சியை மீறாதீங்க, அதன்படி வாழுங்க. அவருடைய கிருபையும் சத்தியத்தை வெளிப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துவார், கண்டிப்பாக உயர்த்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவர், கேட்ட வசனத்துக்காக நன்றி. உம்முடைய உடன்படிக்கையும் சாட்சியை நாங்கள் கை கொள்ளவும், அதன் மூலம் உம்முடைய கிருபையும் சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையும் சத்தியமும் வெளிப்படணும். நீர் கிருபையின் தேவன், சத்தியம் உள்ளவர், அதிசயங்களை செய்வீராக. குறிப்பாக கொடிய நோயினால் கஷ்டப்படுகிற எல்லாரையுமே இப்போ தொட்டு சுகமாக்குங்க. உம்முடைய கரம் அவர் மேல் வைக்கப்படட்டும். மனக்குழப்பங்கள், பயங்கள், சமாதானம் இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் விளக்குங்க. தரித்திரங்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். செழிப்பை தாரும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதி. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் ஜெப குறிப்பு அனுப்பினாங்களோ அவங்களுக்கும் நீர் அற்புதம் செய்யும். சாட்சிகளை எழுப்பும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.